வணக்கம். உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. தீப்பனூர் ஏரிக்கு மண் அள்ள அனுமதி வழங்காததால் விவசாயிகள் ஆத்திரம். மெத்தன போக்காக அதிகாரிகள் செயல்படுவதாக புகார். போச்சம்பள்ளி அடுத்த புளியம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட தீப்பனூர் ஏரி சுமார் 59 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த ஏரிக்கு பாரூர் ஏரியில் இருந்து வருடந்தோறும் தண்ணீர் வருவது வழக்கம். நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏரி, குளம், கண்மாய்களில் இருந்து விவசாய பயன்பாட்டிற்கும் மண்பாண்டம் செய்வதற்கும் களிமண் மற்றும் வண்டல் மண் ஆகியவற்றை கட்டணமின்றி எடுத்து பயன்பெறுவதற்கான அனுமதி ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 8ஆம் தேதி வழங்கினார். இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான ஏரிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் தீப்பனூர் ஏரிக்கு அனுமதி அளிக்கப்படாததால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்தனர். சற்றும் ஆழம் இல்லாத திப்பனூர் ஏரி மண் அள்ளப்பட்டால் ஆழம் அதிகமாகி தண்ணீரை சேமிக்க முடியும் என்பதால் இந்த ஆணைக்காக காத்திருந்த நிலையில் திப்பனூர் ஏரியை மட்டும் அதிகாரிகளின் மெத்தன போக்கால் விட்டுள்ளனர் என ஆதங்கப்படுகின்றனர். இதனால் திப்பனூர் ஏரிக்கு மண் அள்ள அனுமதி வழங்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைக்கின்றனர். தவறும் பட்சத்தில் விவசாயிகளை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்துவோம் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து பர்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகன் அவர்களிடம் கேட்டபோது கெஜெட்டில் ஏரியின் பெயர் இடம்பெறவில்லை, அதனால் மண் அள்ள முடியாது என தெரிவித்தார்.